நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ல எங்கெங்கெல்லாம் போறாங்க, என்னென்னலாம் பண்றாங்கன்றதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நேத்து பார்த்தேன் அப்படின்னா கலசப்பாக்கம், போலூர், அணைக்கட்டு இந்த 3 இடத்துக்கு போயிருக்காங்க. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நானும் இத்தனை தொகுதிகளுக்கு போயிருக்கேன், ஆனா இந்த போலூர் தொகுதியில தான் மக்கள் கூட்டம்ன்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த இடையில ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுற மாதிரியான சீன் எல்லாம் பார்த்தோம். ஆனா உள்ள பார்த்தா யாருமே இல்லையா, வெறும் ஆம்புலன்ஸ் தான் வந்துட்டு போதான். அப்புறம் தான் சொன்னாரு, இது திமுகவோட சதிதாங்க, உள்ள ஆள் இருந்தா கூட நம்ம வழிவிடலாம், எதுவுமே இல்ல, வெறும் ஆம்புலன்ஸை உள்ள விட்டு கூட்டத்தை கலைக்கிறதா உங்களுக்கு வேலை சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அடிக்காத, ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று போங்க, நம்பரை குறிச்சு வச்சுங்க. சோ அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுலயோ திருடுனுச்சு இந்த திமுக. இப்ப மனுஷங்களோட உடல் உறுப்பையும் திருட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம கிட்னி முறைகேடு, கிட்னி முறைகேடு பத்தி பார்த்தோம். திருட்டு இல்லையா, திராவிட மொழியில கிட்னி முறைகேடு, கிட்னி திருட்டெல்லாம் கிடையாது, கிட்னி முறைகேடு பத்தி பார்த்தோமா. அந்த விதத்துல இப்போ சமீபத்துல பார்த்தேன்னா நாமக்கல் மாவட்டத்துல ஒரு பெண்மணியோட லிவர் எடுத்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரொம்ப அடித்தட்டு மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள மண்டைய கழுவி நம்ம இந்த திமுக எம்எல்ஏ ஒருத்தரோட ஹாஸ்பிட்டல்ல கூட கிட்னி முறைகேடு நடந்துச்சுன்ற பார்த்தோம்ல, அதே மாதிரி நாமக்கல்லையும் ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரோட ஹாஸ்பிட்டல்ல தான் இதுவும் நடந்திருக்கு. என்ன பண்றாங்கன்னா, அடித்தட்டுல இருக்கக்கூடியவங்கள, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்கள, நீங்க இந்த மாதிரி கிட்னி வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு லட்சம் பணம் கிடைக்கும், காசே இல்லாம ஒருத்தர் இருக்கா, லட்சத்துல பணம் வருது அப்படின்னா அதான் 2 கிட்னி இருக்கலாம் உனக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தானே எல்லாருமே யோசிப்பாங்க. சோ அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி தான் கிட்னியை திருடிட்டு இருந்தாங்க. இவங்களையுமே கூட்டிட்டு போய் கிட்னி திருடுறதுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த டெஸ்ட் ஃபெயிலியர் ஆனதால இப்ப டெஸ்ட் எடுத்ததுக்குலாம் காசு கொடுன்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு இந்த லேடி சொல்லவும், அப்போ லிவரை கொடுன்னு கேட்டிருக்காங்க. ஓப்பனாவே நீ லிவரை கொடுத்தா உன்னை நாங்க விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம்னு சொல்லி மிரட்டி கிட்டத்தட்ட 1 கிலோகிராமுக்கு அவங்களோட லிவர் எடுத்துட்டு இதுக்கும் நாங்க லட்சக்கணக்குல பணம் தரோம்னு சொல்லிட்டு 10,000 15,000 தான் பணம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. 10வது படிக்கிற பையன் ஒருத்தன் இருக்கான், 8வது படிக்கிற பொண்ணு ஒண்ணு இருக்கு. அந்த பையன் வேலைக்கு போறான். அவங்க அம்மாவால ஏந்திரி கூட முடியல, சுத்தமா உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வீட்டுல வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா பாத்துக்குதான், தயவு செஞ்சு எங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. சோ இதை சொல்லிதான் இவங்க கிட்னி திருட்டு மட்டும் கிடையாதுங்க, மொத்த உடல் உறுப்பையும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் மக்களே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, திமுக கட்டின ஹாஸ்பிட்டலுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்றத ஒரு சொன்ன. ஏதோ திருடுறாங்க, இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அது யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனை. நீ கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் இருக்காருல்ல, அவர்கிட்ட இது சம்பந்தமா கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன பதில் சொல்வாருன்னு நினைக்கிற? இதே மாதிரிதான் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டப்போ என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரே கோடி கணக்குல வரும், எனக்கு லட்சக்கணக்குல சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா இருக்கிற ஒட்டுமொத்த மணச்சநல்லூர்ல இருக்கிற எல்லா மக்கள் கிட்ட இருந்து நான் கிட்னி திருடினா மட்டும்தான் எனக்கு அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. ஆமா, அது இன்னும் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு கிட்னி வித்த முறைகேடு பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் கார்டு 14.5 கோடி, 2 லட்சமா சேர்த்து எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறது, அதான் ஊர்ல இருக்க மொத்த கிட்னியும் போட்டாதான் வாங்க முடியும்ன்றது அவ்வளவு பப்ளிக்கா ஓப்பனா சொல்றாரு. அவரு மேல என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியல. சோ அது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டாஸ்மாக் ஊழலை பத்தி சொல்லியிருந்தாரு. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது, சரியா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விக்கிறாங்க அப்படின்னா 15 கோடி. இந்த 4 வருஷத்துல 22,000 கோடி டாஸ்மாக்ல மட்டுமே திமுக ஊழல் பண்ணிருக்கு. நீ யோசிச்சு பாரு, 10,000 15,000 இல்ல, 22,000 கோடி. அதாவது 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெயர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? ஒரு பாட்டிலுக்குமே 10 ரூபாயில இருந்து 20 ரூபா கூட வச்சு தமிழ்நாடு முழுக்க ஊழல் பண்ணாங்க அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் வரதானே செய்யும். அதுக்கான கணக்கும் என்னன்னு தெரியல. அதை பத்தி கேள்வி கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாருன்னு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா, நான் 10 ரூபா கூட வச்சு வாங்கினேன், நீங்க பாத்தீங்களா, எங்க ஆதாரத்தை காமிங்க, ஆதாரத்தை காமிச்சிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுக மின்சாரத்துறை அமைச்சரா ஏன் பதவி கொடுக்கணும்? வந்த உடனே ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. ஆனா அங்கேயுமே ஒரு ஊழல் பண்ணதானே செஞ்சாரு. இது மட்டுமா, போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்போ ஓட்டுநருக்கு நடத்துனருக்கு எல்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பண மோசடியில ஈடுபட்டாரு. எந்த கட்சி போனாலும் ஏதாவது ஒரு ஊழல்ல ஈடுபட்டே தான் இருக்காரு. ஆனா
அவருக்கு இந்த திமுகல அங்கீகாரம் கொடுக்குறாங்க, பாராட்டு கொடுக்குறாங்க, மறுபடியும் அமைச்சராக்குறதுக்கான வேலையெல்லாம் இன்ன வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க சென்னையில வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து குண்டுக்கட்டா கைது பண்ணி ஒரு அராஜகம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி மதுரையில வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. எதுக்காக, ஏன் அப்படின்னா மதுரையோட மேயர் ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களோட கணவர் வந்து 200 கோடி ரூபாய் சொத்து வரியில மட்டுமே 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு. இதை கேட்டு இது எல்லாமே தூய்மை பணியாளர்களால தான் விடியுது. அவங்க போராட்டம் பண்றாங்க. இங்க சென்னையில என்ன அராஜகம் நடந்துச்சோ அதையேதான் மதுரையிலுமே நடந்திருக்கு. குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருக்காங்க, வலுக்கட்டாயமா அடிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இதையும் சொல்லியிருந்தாரு. சாதாரண மக்கங்க, பாமர மக்க அன்றாட வேலை என்ன, காலைல வந்து வேலை பாக்குறானா போறானா, அப்படி பொழைக்கிறவனை போட்டு எதுக்கு அவன் மேல இப்படி ஒரு வன்முறை நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்துருவாரு, நீ வேற சும்மாரு, தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து ரொம்ப வீரியமா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்களுக்கான கோரிக்கைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதை அரசு தரப்புல இருந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வேலையை நாங்களும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது எப்போனா, சேகர் பாபு அவர்களை பாக்குறதுக்கு முன்னாடி. சேகர் பாபு அவர்களை பார்த்ததுக்கு பின்னாடி என்ன மாத்திட்டாருன்னு தெரியுமா? அவங்க மட்டும்தான் தூய்மை பணியாளர் வேலையை பார்க்கணுமா, அவங்க மட்டும்தான் மலம் அள்ளணுமா, இது வந்து அவங்களுக்கு குலத்தொழிலா மாறிடாதா, பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, அப்படி இல்லாம இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு குலத்தொழிலா மாறாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அப்படியே பல்ட்டி அடிச்சு சொல்லிட்டாரு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அந்த குலத்தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் வராது. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்துச்சு, அவங்களுடைய தனிப்பட்ட தொழில் அப்படின்றது நிரந்தரமா வேணும் அப்படின்றதுதான். அவங்களுடைய வாரிசுக்கு இந்த தொழில் கொடுங்க, என் பிள்ளையும் இதே மாதிரி வரணும்னு அப்படி கேட்கவே இல்லையே. ஆனா இவர் எப்படி மாத்துறாருன்னா, குலத்தொழிலா அவங்க கேக்குறாங்க, சமுதாய ரீதியா அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டாரு. ஆமா, அது போக இன்னொரு விஷயம், இவங்க இப்போ 6 நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கல்ல தூய்மை பணியாளர்களுக்காக. அதுல என்னன்னா, காலை உணவு இலவசமா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ ஒரு அம்மா கிட்ட இதை சொல்லி கேட்கும்போது தூய்மை பணியாளர் தான் அவங்க என்ன சொல்றாங்க, 17-18 வருஷமா நான் இதையே வேலை பார்த்துட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா யாருமே காலை உணவு கொடுக்கல. ஏங்க, இந்த முதல்வர் வந்தே 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் எதுவுமே கொடுக்கல, இப்ப என்னத்துக்கு காலை உணவு திட்டம் புதுசா கொண்டு வராங்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை தான் வலியுறுத்தி இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்து பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. அவருடைய ஆட்சியில இந்த முதியவர்களுக்கான ஊதியம் அப்படின்றது கொடுப்பாங்க இல்லையா, பென்ஷன் அமௌண்ட் கொடுப்பாங்க, ஓஏபி பணம் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் முதியவர்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் லிஸ்ட்ல அந்த ஒரு விஷயமும் இருந்துச்சு, ஆனா அதை ப்ராப்பரா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அது இல்லவே இல்லை. அப்போ எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு, திமுக ஆட்சி எப்படி இருக்கு, நீங்களே கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. ஆமா, அது போக அவர் சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி குறைஞ்சுதா, இல்ல அதுக்கப்புறம் என்னென்னலாம் அவங்க பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணலையோ அது எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. மக்கள் அதுக்கான பதில சொல்றாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. சோ அதே மாதிரி இன்னைக்கும் சில இடங்களுக்கு போறாரு, அங்க போய் என்ன பேசுறாரு, என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.